ஹாய்ஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுவும் சவுதி அரேபியாவுக்கு தொழுகைக்கு போனவங்க 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. எந்த பிளேஸை சேர்ந்தவங்க இந்தியால? எப்படி இறந்தாங்க? என்ன காரணம்? இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டாக எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு, எந்த டேட்ல நடந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நவம்பர் 17ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு அதிகாலையில் நடந்துச்சு. சரியா? அதுவும் சவுதி அரேபியான்னு சொல்லும்போது காலையிலன்னு சொல்லலாம். நம்ம இந்திய நேரப்படி அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்ட்டா அதிகாலை ஒரு 1:30 அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 1:30ல அந்த டைம்ல நடந்துச்சு. அந்த டைம்ல எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிற டைமு. சரியா? கரெக்ட்டா இந்த பஸ்ல 42 பேர்லேருந்து 46 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. சரியா? அதுவும் இந்தியாவை சேர்ந்த எந்த பிளேஸ்ல உள்ளவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத், தெலுங்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த பிளேஸை சேர்ந்தவங்க. அதாவது இவங்க எல்லாருமே ஒரு டூர் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்த்லி மந்த்லி ஒரு டூருக்கு இல்லைன்னா இயர்ஸ் ஆஃப் ஒரு டூருக்கு போவோம்ல, அதே மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூருக்கு அல் மக்கா டூர் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, சரி நம்ம டூருக்கு போலாம். அதாவது தொழுகைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிளான் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு டிராவல்ஸ் புக் பண்ணுவோம். டிராவல்ஸ் புக் பண்ணி போகலாம். அதுதான் ஈஸி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவல்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. சரியா? அ ஏஜென்சி மூலமா டிராவல்ஸ் புக் பண்ணி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு, கரெக்ட்டா அந்த பஸ்ஸில 42லருந்து 46 பேர் பயணம் செஞ்சிருக்காங்க. சரியா? எதுக்கு எங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவுக்கு போணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க. அதாவது அங்க சவுதி அரேபியால மெக்கா தொழுகைலாம் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். டிஃப்ரெண்ட்டா இருக்கும். சரி அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டு கரெக்ட்டா எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கா, மதீனா நெடுஞ்சாலையில மதீனா அருகே உள்ள சரியா? பேரு முக்ஃபரிஷத் பகுதியில நடந்துச்சு. சரியா? அந்த சம்பவம். அதாவது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த உம்ரா யாத்திரைக்கு போகுறதுக்காக போனவங்க. அந்த உம்ரா யாத்திரைய என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்த்து முடிச்சுட்டாங்க. சரி அந்த யாத்திரைய முடிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம இனி பக்கத்துல இருக்கிற மதீனாவுக்கு போலாம். அங்கேயும் ஒரு புனித தலம் இருக்குது. அந்த தலத்த போய் பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் போடுறாங்க. பிளான் போட்டுட்டு அந்த மெக்கா, உம்ரா சடங்குகள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதீனாவுக்கு செல்றாங்க. சரியா? அந்த மதீனாவுக்கு புனித தலத்த பார்க்க செல்ல டைம்ல தான் இந்த சம்பவம் நடக்குது. அதாவது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த பிளேஸுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வண்டியில ஏறிட்டு வண்டி போயிட்டுருக்கு. நெடுஞ்சாலையில போயிட்டுருக்கு. சரியா? அப்போ எதிர்லருந்து ஒரு டீசல் டேங்கர் லாரி என்ன ஆகுதுன்னா வருது. ஃபோர்ஸா இந்த 2 வண்டி அதாவது இந்த பஸ்ஸும், அந்த லாரியும் ஃபோர்ஸா மோதுது. சரியா? மோதுன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் டீசல் டேங்க்ல வெடிக்க ஆரம்பிச்சுருச்சு. வெடிச்சிடுச்சு சரியா? வெடிச்சு உடனே அந்த பஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டா வேகமா தீ பத்த ஆரம்பிச்சிருக்குது. அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள மொத்தம் 46 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நெனச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 46 பேரும் இந்த அதிகாலை ஒரு 1:30க்கு நடக்கும்போது, அவங்க ஏற்கனவே உம்ரா சடங்குகள முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, புனித தலத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க டிராவல் பண்றாங்க. சரி அப்ப தூங்கணும்னு தானே நினைப்பாங்க. அப்ப அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூங்குறாங்க எல்லாருமே. இந்த சம்பவம் நடக்குது. ஆக்சிடென்ட் நடந்த உடனே வ கேஸ் கண்டிப்பா அந்த ஏசி பஸ் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, கேஸ்லாம் வெடிச்சு அந்த இதாகி ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. அது ஃபயர் வேகமா பரவ ஆரம்பிக்குது. சரியா? உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க உள்ளவங்க தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க, எடுக்குறாங்க. அவங்க தூங்கிட்டு இருந்தனால அதிகமா தப்பிக்க இல்ல. சரியா? கிட்டத்தட்ட 46 பேர்ல 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் காயத்தோட பிழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அந்த ஒருத்தரும் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு. காயமும் கொஞ்சம் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 42 பேர்ல
20 பெண்கள், அப்புறம் வந்து குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. 46 பேர் சொன்னாங்கல்ல. 46 பேர்ல மிச்சம் ஒருத்தர் மட்டும் பொழைச்சிருக்கிறாரு. இந்த மொத்தம் 43 பேர் ஆச்சா? சரியா? மிச்சம் 3 பேர் என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாரி தெரியல. ஆ அதனுடைய கால்குலேஷன் அடிப்படை வந்து அவங்க வந்து இன்னும் டீட்டெயிலா வெளியிடல. ஆனா 42 பேர் இந்தியர்கள் உயிரிழந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் பிழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் குடுத்துருக்காங்க. இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்தது வந்து பெரிய அதிர்ச்சி அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லி ஆவேன். ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, எல்லாமே ஒரு டூரிஸ்ட் அதாவது டூருக்கு போலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் போட்டுட்டு, இந்த மாரி டிராவல்ஸ புக் பண்ணிக்கிட்டு, சரி நம்ம வந்து உம்ரா யாத்திரை சடங்குகள முடிப்போம் அப்படிங்கிற மாரி. அதாவது அவங்களுடைய கோயில் சம்பந்தமா அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய காட்ஸ் இருக்கும்ல. அப்படி அவங்க வந்து அவங்களுடைய கோயில் சம்பந்தமா தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாத்திரைய முடிக்கலாம், சடங்குகள முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிராவல் பண்ணி போயிட்டுருந்தாங்க. அதே மாதிரி உம்ரா யாத்திரைக்கு போய் சடங்குகள் எல்லாமே பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம், சரி நம்ம வந்து புனித ஸ்தலத்துக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி, மதீனாவுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடும்போது போற வழியில தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. சரி, இதெல்லாம் கேட்கும்போது, ஒரு கோயிலுக்கு போறாங்க. அவங்க காட பார்த்துட்டு போறாங்க. இப்படி நடக்குதே! மொத்தம் 42 பேர் இறந்துருக்காங்கல்ல. அது இந்தியாவ சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, எனக்கே ரொம்ப ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது. சரியா? இன்ன வரைக்குமே என்னால நம்ப முடியல. 42 பேர் இறந்திருக்காங்க. சரியா? சரி இத குறித்து நம்ம இந்திய கவர்மெண்ட் அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஆழ்ந்த துக்கத்தையும், அவருடைய இரங்கலையும் வந்து வெளிப்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதலும் தெரிவிச்சாரு. இந்த மாரி சம்பவம் நடந்திருக்க கூடாது. சரி நடந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆறுதலும் தெரிவிச்சாங்க. சரியா? அது மட்டும் தான் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொன்னாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாத்ல உள்ள இந்திய தூதரகம் இருக்குல்ல, அந்த தூதரகம் வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த ஜெத்தா கான்சுலேட்டில் தேவையான உதவிகள பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து வழங்கணும். அப்படிங்கிற மாதிரி உதவிகள பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அதாவது ஏற்கனவே காயமடைஞ்சவங்க ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு போதிய செலவுகள் எல்லாமே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவரும் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவரும் வந்து இந்த விபத்த குறித்து வந்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இந்த ரியாத்ல உள்ள தூதரகத்துக்கு சொல்லியிருக்காங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நீங்க வந்து என்னென்ன உதவிகள பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணணும். அது மட்டும் இல்லாம, அ குறிப்பா காயமடைஞ்சவங்க வந்து குணமடைஞ்சு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24 ஹவர்ஸ் நேரம் அ கண்ட்ரோல் ரூம் அமைச்சிருக்காங்க. ஹெல்ப்லைன் அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் அசம்பாவிதம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்டாக்ட் நம்பர் குறிப்பிட்டு குடுத்துருக்காங்க சரியா? 24 மணி நேரத்தில நீங்க கால் பண்ணீங்கன்னா, தகவல் குடுக்கும்போது கண்டிப்பா ஒர்க்கிங்ல தான் இருக்கும். அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி என்ன பிரச்சனை, என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஜெத்தா இந்தியா கான்சுலேட் அதாவது இந்த தூதரகம்னு சொல்லுவோம்ல, இந்திய தூதரகம். அவங்க தான் ஒரு ஹெல்ப்லைன் அமைச்சு வந்து ஒரு 24 ஹவர்ஸ் எல்லாமே ஒர்க்கிங் டேஸா இருக்கும். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ்லாம் நடக்குதுல்ல, இந்தியர்கள்லாம் ஃபாரின்ஸ் போகும்போது, அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப்லைன் தகவல் குடுக்குறதுக்காக இத வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்ததாட்டு தெலுங்கானா அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் ரேமேந்திர ரெட்டி அதிர்ச்சி அடைஞ்சுட்டாரு. சரி இப்படி ஒரு சம்பவம் 42 பேர் இறந்துருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி அவரும் அதிர்ச்சி அடைஞ்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர உருவாக்கி, ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தகவல் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம, சீக்கிரமா உயிரிழந்தவங்க மொத்தம் 42 பேர் இருக்காங்களா, அவங்க யாரு? எந்த எல்லாமே அவங்களுடைய ஃபேஸ் எல்லாமே ஃபேஸ் வந்து கண்டிப்பா இது பண்ண முடியாது. உடல் கருகி தான் இறந்துருக்காங்க. அப்போ அவங்கள அடையாளம் காணும் அடிப்படையில டிஎன்ஏ டெஸ்ட் என்னெல்லாமோ உண்டோ, அது எல்லாமே ரெடி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க உடல்கள் சீக்கிரம் வந்து ஊருக்கு வரணும் அப்படிங்கிற மாரி தகவல் குடுத்துருக்காங்க. அ காயமடைஞ்சவங்க, பாதிக்கப்பட்டவங்க வந்து அதாவது காயமடைஞ்சு குணமாயிருப்பாங்க. அவங்க சீக்கிரம் வந்து குணமாகி வரணும். அப்படிங்கிற மாதிரி அவரும் அவருடைய வருத்தத்தையும், அவருடைய இரங்கலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ சவுதி அரேபியா கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் அடிப்படையில மொத்தம் 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மீட்பு பணி தீவிரமா நடந்துட்டு இருக்குது. இனி எத்தன பேர் உயிரிழந்திருக்காங்கன்னு தெரியணும்ல. யாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்க்கணும்ல. அதன் அடிப்படையில வந்து இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து நாங்க அதிக நெறைய தகவல் வந்து வெளியிடல. பட்
இனி வந்து வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யாருக்கிட்ட இந்திய தூதரகம் அங்க இருக்கிற இந்திய தூதரகமும் சேர்ந்து தான் இது பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியாவோட அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சீக்கிரம் வந்து அதிகபூர்வமான அறிக்கைய வந்து வெளியிடுவோம். அதாவது என்ன நடந்துச்சு, எந்த சம்பவம் கரெக்ட்டா என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விசாரணை நடத்துவாங்கல்ல. அதன் அடிப்படைய வந்து நாங்க வந்து கண்டிப்பா வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு டேங்கர் லாரி இடிச்சு இந்த அளவுக்கு 42 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் உயிரிழப்பு இருக்குதா? மொத்தம் 46 பேர் பயணம் செஞ்சாங்கல்ல. அதுல 42 பேர் இறந்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் தான் உயிர் பிழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்க உள்ள உள்ளூர் பிளேஸ் அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் எத்தன பேர் பிழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும்ல. அதன் அடிப்படையில தகவல வந்து சீக்கிரம் வந்து வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரசு வந்து சொல்லியிருக்குது. இந்தியா அரசு வந்து உடல வந்து சீக்கிரமா தாங்க, காயமடைந்தவங்களுக்கு செலவு பொறுப்பு எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இந்த மாதிரி இவங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் இந்த மாதிரி யாத்திரைக்கு போறதுக்காக வந்து பிளான் போட்டு போனாங்க. ஆனா பட் இந்த சம்பவம் நடந்திருக்க கூடாது. என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. யார் மேல மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி தெரியல. சரியா? பட் 2 வண்டியும் மோதி மொத்தம் தீ எரிஞ்சு வெடிச்சு தீ எரிஞ்சு வந்து உயிரிழந்திருக்காங்க. பட் விசாரணை சீக்கிரமா வந்து யாரு காரணம்? யா யார் மேல மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி விசாரணையில வந்து அடிப்படையில வந்து சீக்கிரம் சவுதி அரசு வந்து த தகவல வந்து வெளியிடுவாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.